இப்ப நம்ம நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுடைய ரசூல். நமக்கு மார்க்கத்த போதிச்சாங்க. எல்லா நிலைகள்லயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கத்தான் செய்யணும், பேசத்தான் செய்யணும். ஆனா, இந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் இந்த மீலாது விழா அப்படின்ற அந்த நாள்ல மட்டும் ரசூலுல்லாவ நினைக்கிறது, புகழ்றது அப்படின்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் சார்? அதாவது குறிப்பிட்ட நாள் மட்டும் புகழ்றது அப்படிங்கிறது சில பேர் கேள்வி வைக்கிறாங்க. அந்த கேள்வியே பொருத்தமல்ல. ம். அந்த கேள்வியே தவறானது தான். ஏன்னா இன்றைக்கி உலக முஸ்லீம்கள் இப்போ ம். தமிழகத்தை எடுத்துக்கிறீங்களேன், தமிழகமாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், முஸ்லீம்கள் மீலாது விழா கொண்டாடுறாங்கல்ல, அல்ல மௌலிது ஓதுறாங்கல்ல, குறிப்பிட்ட நாளில் மட்டுமா? ரபியுல் அவ்வல் பிறை 12 மட்டுமா செய்கிறாங்க? இல்ல. பிற 1லேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஆமா. நிறைய இடங்களில். ரபியுல் அவ்வல் மாதம் முழுவதும் மீலாது விழா ஓதிட்டு நடத்துகிறாங்க. இருக்காங்க. ரபில் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், அது பாட்டு போயிட்டே இருக்க. போயிட்டு நோன்பு வர்ற வரைக்கும் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாமா. அப்போ குறிப்பிட்ட நாளுங்கிற அந்த சொல்லே தவறானது. அப்படி இல்லை நம்ம. ஆனால் அதே நேரத்தில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு வேண்டாம் சொல்லலாம். நம்ம மற்ற நாளுக்கு நடத்தினாலும் நபியுல் அவ்வல் பேர் 12 ஏன் முக்கியத்துவம் முக்கியத்துவம்? கொடுக்குறோம். அது காரணம் அந்த அண்ணன் பிறந்தாங்க. பிறந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. வந்தோடனே அங்குள்ள யகூதிகள் எல்லாம் முஹர்ரம் பிறை 10 நோன்பு வைக்கிறாங்க. ம். ஏங்க இன்னைக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா அந்த நாளை தான் பாதுகாத்தான். ம். அவங்களுடைய எதிரியான ஃபிரௌனை அழித்தான். இதுக்கு நன்றி செலுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க. அதை பின்பற்றி நாங்களும் வைக்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படியா? நஹ்னு அஹக்கு வஅவுலா பி மூசா அலைஹிஸ்ஸலாம் மின்கும். உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் தகுதி உள்ளவங்க நாங்கள் தான் என்று அவங்க நோன்பு வச்சாங்க. சஹாபா பெருமக்கள் நீங்கள் நோன்பு வைங்கன்றாங்க. புகாரில் இருக்குது. இப்போ நன்றி செலுத்துதுங்க எப்போ செலுத்தலாம் தானே? ஆமா. மூசா தான் நன்றி செலுத்துகிறாங்க. எப்போ செலுத்தலாம் தானே? ஏன் அந்தன்னைக்கு செலுத்துனாங்க? அந்தன்னைக்கு தான் அந்த நிகழ்வு நடந்தது. அவ்வளோதான். சரி, சரி. ஒரு நாளை குறிப்பிட்டு செய்யலாம், மார்க்கம் அனுமதிக்குது. அதெல்லாம் மற்ற நாளில் சுக்ர் செய்யக்கூடாதுன்ற அர்த்தமா? இல்ல. இல்லை. அதே போல் நம்ம 12க்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால மற்ற நாளில் முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது இல்லை. அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஓகே. அது